ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த சன்பீம்ன்ற ஷார்ட் ஸ்டோரி தான். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பார்ட் சியில் 6th பாயிண்டில் கேரக்டர்ஸ், கோட்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படின்றது கீழே டாக்டர் நீரஜா ராகவன் தி சன்பீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த த சன்பீமை எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் நீரஜா ராகவன் அவர்கள் எழுதிய கியூரியோசர் அண்ட் கியூரியோசர் அப்படின்றதுலேருந்து தான் எடுத்தாங்க. ஸோ இந்த த சன்பீம் அப்படின்றது சூரிய கதிர்களுக்கும் ஒரு பட்டாம்பூச்சிக்கும் இடையே நடக்கும் உரையாடலை விவரிக்கிறது. உயரமான மரங்கள் ஃபுல்லாக இருக்கிற இலைகளோடும் இருக்கிற ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த இலைகளுக்கு இடையே இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியாக சும்மா சன்லைட் வந்து கிரவுண்ட் நோக்கி வருது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அந்த பட்டாம்பூச்சிக்கு இந்த இலைகளோட வாசமும் அதுக்கப்புறம் இந்த மரங்களுக்கு இடையே வர காற்று இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு பாட்டு பாடணும் போல் ஒரு மூடு கொடுக்குது. இங்கே அது யார்கிட்ட பேசுது அப்படிங்க என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த சில இலைகளுக்கு இடையில் சூரிய கதிர்கள் வந்து கிரவுண்ட் நோக்கி வருதுன்னு சொன்னோம்ல, அந்த சூரிய கதிர்கள் கிட்ட தான் இந்த பட்டாம்பூச்சி பேசுது. அந்த சூரிய கதிர்களில் இந்த பட்டாம்பூச்சி சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸை பார்க்குது. பட்டாம்பூச்சி பார்க்குறதுக்கு அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே பட்டாம்பூச்சி சன்பீம்கிட்ட கேட்குது, சரி ஓகே, நீ எதையும் கொண்டு வரல, அது எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் ஏன் அது வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது, ஏன் அது நிலையாக இல்லை, மூவிங்லே இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு சன்பீம் பட்டாம்பூச்சிக்கிட்ட சொல்லுது, இந்த முழு உலகமே பெரிய டான்ஸ் தான். இந்த உலகத்தில் எது நிலையாக இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அது நிஜமாலுமே நிலையாக இருக்கிறது கிடையாது. பாறைகள் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தானாக அசைஞ்சு மூவ் ஆகாமல் இருக்கிறதால அதெல்லாம் நிலையாக இருக்குன்னு நீ நினச்சிட்ருக்கியா? அப்படிலாம் கிடையாது. அந்த பாறைகளுக்குள்ளேயும் டான்ஸிங் ஆட்டம்ஸும் அதுக்கப்புறம் சுழல்ற பார்ட்டிகிள்ஸும் இருக்குது. அது எப்போவுமே மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என் மூலமாக நீ இந்த டான்ஸிங் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை பார்க்குற அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் உன்னால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த உலகம் முழுதும் எனர்ஜியால் நிறைந்தது. இது வந்து எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா எல்லாராலையும் அந்த மூமெண்ட்டை பார்க்க முடியாது. இந்த அணுக்கள்லேயும் மூலக்கூறுகளிலையும் கான்ஸ்டண்ட்டாக சுழண்டுட்டு இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அந்த வகையில் பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிலையானது கிடையாது. நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி கூட தன்னுடைய சொந்த அச்சில் சுழன்றுக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே எனர்ஜியால் சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சன்பீம் விளக்கம் கொடுக்குது. ஆனால் இந்த கோள்களையும் அணுக்களையும் எது சுற்றிக்கிட்டே இருக்க வைக்குது, அதாவது மூவ் ஆகிக்கிட்டே இருக்க வைக்குது? அதுக்கெலாம் டயர்ட் ஆகிடாதா? ஏதோ ஒரு சமயத்தில் அது மூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி கேட்குது. அதுக்கு சன்பீம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜி எப்போவும் அப்படியே தான் இருக்கும். அந்த எனர்ஜியை எப்போவும் யாராலையும் அழிக்க முடியாது. அந்த எனர்ஜி தான் என்ன இவ்வளோ பிரைட்டாக காமிக்குது. அண்ட் அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. அதே எனர்ஜி தான் பாறைகளில் இருக்கிற அணுக்களையும் தொடர்ந்து மூவிங்லே இருக்க வைக்குது அப்படின்னு சொல்லுது. ஆமாம், இந்த உலகத்தில் எனர்ஜி வந்து பல ஃபார்ம்ஸில் இருக்குது, அதாவது பல வடிவங்களில் இருக்குது. இப்போ லைட் எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உன்னை வந்து பார்க்க வைக்குது, அதுதான் பொருட்களை வந்து ஷைன் ஆக வைக்குது. அதே மாதிரி ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உன்னை வந்து எதமாக சூடாக வைக்குது. அதே மாதிரி வேகமாக ஓடிட்டு இருக்கிற ஆறில் இருக்கிற தண்ணியோட எனர்ஜியை நம்ம இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆமாம், அதான் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். அந்த எனர்ஜியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதாவது அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து அதிகமாக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எப்போவுமே அது வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் எல்லாத்துலேயும் அது இருக்குது. இப்போ புரியுதா இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் மற்றொன்றோட வந்து தொடர்புடையது தான் அப்படின்றது? இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எனர்ஜி தேவை. அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த எனர்ஜி வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். சிலர் வந்து எனர்ஜியை கொடுக்குறாங்க, மற்றவங்க அந்த எனர்ஜியை எடுத்துக்கிறாங்க. இப்போ நீ உன்னோட ரெக்கைகளை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுதில்ல, அதை நீ எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறியோ அதே சோர்ஸ்லேருந்து தான் நான் ஷைன் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியையும் எடுத்துக்கிறேன். இந்த விளக்கத்தை கேட்ட பட்டர்ஃப்ளை அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இந்த முழு உலகமே அதோட அப்படியே சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், பாறைகளில் இருக்கிற அந்த டான்ஸிங் ஆட்டம்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதோட தொடர்புடையதாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பட்டாம்பூச்சி தன்னை சுற்றி இருக்கிறதுல தானும் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி அதிகமாக உணர ஆரம்பிக்குது.
அந்த ஷார்ட் ஸ்டோரி இதோட முடியுது. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இதில் இருக்கிறதே 2 கேரக்டர்ஸ் தான், சன்பீம் அண்ட் பட்டர்ஃப்ளை. அவ்வளோதான். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டு அது யார் சொன்னது அப்படின்னு தான் வரும். ஸோ இப்போ ஒரு லைன் கொடுத்தாங்க அப்படின்னா அது சன்பீம் சொன்னதா இல்லை பட்டர்ஃப்ளை சொன்னதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட் இந்த ஸ்டோரியை நல்லா கான்சென்ட்ரேட்டடாக பார்த்தா நீங்களே ஈஸியாக அஷ்யூம் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.